அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் தமிழக சட்டமன்றத்திலே மாநில முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏதோ நேற்று தான் அவர் தமிழகத்திலே பிறந்ததைப் போல ஒரு அறிக்கையை நினைவூட்டி மாநிலத்திற்கு சுயாட்சி வேண்டும் என்பதைப் போலவும் மத்தியிலே கூட்டாட்சி என்பதைப் போலவும் அதற்காக இந்திய அரசியலமைப்பு கிட்டத்தட்ட 106 முறை திருத்தப்பட்டிருப்பதாகவும், ஆகவே மாநிலத்திற்கான நிதி பரவல்கள் அதிகார பரவல்களை மையத்தில் கொண்டு சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் என்று ஒரு தேர்தலை முன்னிறுத்தி தேர்தலுக்காக மக்களை திசை திருப்புகிற மாநில சுயாட்சி கொள்கையை காலம் கடந்து அவர் மீண்டும் பேசியிருக்கிறார். இது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வழக்கமான ஒன்றுதான். கலைஞர் அவர்களும் இதை முன்னெடுத்தார்கள், அண்ணா அவர்களும் இதனை முன்னெடுத்தார்கள். இப்பொழுது சட்டமன்றத்தினுடைய கடைசி கூட்டத்தொடரில் அடுத்த முறை தேர்தலிலே வெற்றி பெறுவோமா வெற்றி பெற மாட்டோமா என்பது ஐயப்பாடாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் மக்களிடம், சிறுபான்மை மக்களிடம் வாக்கு வங்கியை முழுவதுமாக பெற வேண்டும் என்பதற்காக மீண்டும் இந்த ஒரு வார்த்தையை பதிவு செய்து அதிலும் அரசமைப்பை திருத்த வேண்டும் என்றும் முன்னிறுத்தி அதை மிகவும் அடிக்கோடிட்டு அதை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஊடகத்திலே ஸ்டாலின் அவர்கள் பிரபலமாக அகில இந்திய அளவில் பேசப்படுவதற்காக இந்த கருத்தை முன்மொழிந்திருக்கிறார். உண்மையிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பெருந்தகைகளுக்கும் அரசியலமைப்பை பற்றி நன்கு தெரியும். பொதுவாக இந்திய அரசியலமைப்பை பற்றி, யூனியன் கவர்மெண்ட்டை பற்றி அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட் என்று சொல்கிறது. அழிக்க முடியாத ஒன்றியத்தில் அழிக்க முடிந்த மாநிலங்கள் என்று அதை சொல்வார்கள். ஆக மாண்புமிகு சட்ட மாமேதை, இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வரி வடிவமைப்பு குழுவினுடைய தலைவராக இருந்து அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற பொழுதே அதிலே இதனை குறிப்பிட்டு சொல்கிறார். அழிக்க முடியாத ஒன்றியத்தில் அழிக்க முடிந்த மாநிலங்கள் என்று சொல்கிற பொழுது அதிகார மையமாக மத்திய சர்க்கார் இருக்க வேண்டும் என்பதை அவர் அழுத்தி சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுதுதான் வேறுபட்ட மொழிகள், வேறுபட்ட பழக்க வழக்கங்கள், வேறுபட்ட பிராந்தியங்கள் நிறைந்த இந்த தேசத்தை நாம் முழுமையாக வழிநடத்தி கொண்டு செல்ல முடியும் என்பதாலே அந்த வாக்கியத்தை அவர் அடிக்கோடிட்டு வழிமொழிந்திருக்கிறார். இதிலையும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்து 3 என்பது என்ன சொல்கிறது என்றால், மாநிலங்களினுடைய மாநிலங்களினுடைய எல்லையை நீட்டிக்க, குறைக்க, பாதிக்கப்பட்ட மாநிலங்களை மற்றொரு மாநிலத்தோடு இணைக்க, புதிய மாநிலங்களை உருவாக்க அமைச்சரவை, மத்திய அமைச்சரவைக்கும் பாராளுமன்றத்துக்கும் இருக்கக்கூடிய அதிகாரத்தை சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மாநிலங்களை பற்றிய எல்லை வரையறைகளை முடிவு செய்வதிலே அந்த மாநிலத்தினுடைய கருத்தை கேட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு மாநிலத்தினுடைய எல்லையை குறைப்பதிலும் கூட்டுவதிலும் முழுக்க மத்திய சர்க்காருக்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் வரியை பார்த்தாலே இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் வித் டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட் என்று தான் இருக்கும். இது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் அனைவருக்கும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களுக்கும் தெரியும். ஆகவே 106 சட்ட திருத்தங்கள் அரசியலமைப்பிலே வந்திருந்தாலும் கூட இன்றைக்கு வரையிலே மத்தியில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு மத்திய சர்க்கார் இருக்கிற பொழுதுதான் அந்த சர்க்காரிலிருந்து நாம் இந்த நாட்டை பாதுகாக்க முடியும். தமிழக முதல்வர் அவர்களுடைய கோரிக்கையை பொறுத்து ஒவ்வொரு மாநில சர்க்காரும், இப்போ மத்திய சர்க்கார்கிட்ட அதிகாரம் இருக்கிறது என்றால் மாநில சர்க்கார்கிட்ட பல்வேறு அதிகாரங்கள் இருக்கிறது. அவர் இன்றைக்கு தேர்தலுக்காக இந்த கருத்தை பதிவிடுகிறார். மாநில சர்க்காருக்கு என்ன அதிகாரம் இல்லை? மாநிலத்திற்கென்று தனியாக போலீஸ் ஆக்ட் இருக்கிறது. இப்போ தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே காவல்துறை சட்டம் இருக்கிறது. இன்றைக்கு வரையில் காவல் சட்டத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக சென்னை காவல் சட்டம் இருக்கிறது, மாவட்ட காவல் சட்டம் இருக்கிறது. அதில் தான் சட்டம் ஒழுங்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்குது. இன்றைக்கு ஒரு தமிழகத்திற்கு ஒரு பிரதமர் வருகிறார் என்று சொன்னால், மாநில உள்துறை அமைச்சகம் சரி என்று சொன்னால் தானே பிரதமரை உள்ளே வர முடியும். அப்போ என்ன அதிகாரம் மாநிலத்துக்கு இல்லை என்று அவர் சொல்கிறார் என்று தெரியவில்லை. மாநிலத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரம் என்ன? எக்ஸிக்யூட்டிவ் பவர், மிகப்பெரிய பவர். ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் இல்லாத பவரா? ஐஏஎஸ் அதிகாரி, மாவட்ட ஆட்சியர் நினைத்தால் இன்றைக்கு கடலூர் மாவட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் வருகிறார் என்று சொன்னால், கடலூர் மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுத்தால் தான் உள்துறை அமைச்சர் மத்தியத்திற்கே இருந்தாலும் கூட வர முடியும். ஆக இவ்வளவு பெரிய அதிகாரத்தை தாண்டி என்ன நீங்கள் தமிழக முதல்வர் சொன்னார் என்பது தெரியவில்லை.
இது எல்லாம் பொய் நாடகம் என்பதுதான், மக்களை ஏமாற்றுகிற வேலை. நான் பொதுவாகவே பேசுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், வேறு மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அரசமைப்பை திருத்தி மாநில சுயாட்சி கொள்கை என்பதை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே போடுகிறார் என்று சொன்னால், அவர் மாநிலத்திலே மாநில போலீஸுக்கு இல்லாத அதிகாரமா, மாநில சட்டமன்றத்துக்கு இல்லாத அதிகாரமா, கவர்னருக்கு இல்லாத அதிகாரமா? கவர்னருக்கு ஆர்டிக்கிள் 213 கீழாக சிறப்பு சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் இருக்கிறது. மாநில அரசும் அந்த சட்டத்தை பரிந்துரை செய்து கவர்னர் மூலமாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க முடியும். மாநிலத்திற்கென்று இருக்கக்கூடிய போலீஸ் சட்டம் மாதிரி வேற மத்திய சர்க்காரில் கூட அப்படி கிடையாது. மத்திய சர்க்கார் பின்னால் தான் வர முடியும். உள்ள மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு அதிகாரம் வேறு எந்த ஒரு இண்டிபெண்ட் அதிகாரம் என்பது மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய காவல் அதிகாரம். அதுவும் முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய போலீஸ், அதே மாதிரி சிறைத்துறை, நீதித்துறை, வருவாய்த்துறை சட்டங்கள் மிக சிறப்பு வாய்ந்த இண்டிபெண்ட் சட்டங்கள். மாநிலத்திற்கென்று சில வரி வகைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான தீர்மானங்களை எல்லாம் சட்டமன்றத்தில் தான் இயற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக தமிழக முதல்வர் எடுத்திருக்கிற இந்த தீர்மானம் என்பது அவர் இந்திய அளவில் தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்வதற்காகவும் தமிழக மக்களை இது நாள் வரையில் ஏமாற்றி வந்த நிலையை மீண்டும் ஒரு பொய் நாடகத்தை கொண்டு மீண்டும் ஜெயிக்கலாம் என்று நினைக்கிறார். ஆகவே ஆர்டிக்கிள் 3 என்பது டாக்டர் அம்பேத்கர் அவர்களாலே வழிமொழியப்பட்டது, முன்மொழியப்பட்டது. அதே மாதிரி அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொண்ட வரிகள் தான் இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட் என்பதை திமுக தலைவர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் தெரியும். இந்த பொய் நாடகம் நிச்சயமாக இவர் விளம்பர பிம்பத்திற்காக ஏற்படுத்தியதை ஒழிய நிச்சயம் தமிழகத்தில் எடுபடாது என்பதுதான் உண்மை. அரசியலமைப்பை முழுமையாக படித்தவர்களுக்கு இவர் சொன்ன இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற தீர்மானம் ஒரு பொய்யாக காலம் கடந்து வேண்டுமென்றே அவரை விளம்பரத்திற்காக ஏற்படுத்தியிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. இதை அடித்தட்டு மக்கள் முழுமையாக நம்ப மாட்டார்கள், தமிழக மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவிட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.